என்னங்க பண்றது? ஒரே வீடியோல எல்லா கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. பட் அந்த வீடியோ வந்து 35 நிமிஷம் 45 நிமிஷம் போதா? நிறைய பேர் எப்படி கேக்குறாங்கன்னா, ஐயோ உனக்கு வேற வேலையே இல்லையா? ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுற, சில சமயங்கள்ல 4 வீடியோலாம் வருது. உனக்கு தான் வேற வேலை இல்ல, வீடியோ பண்றது மட்டுமே ஒரு வேலையா வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்க. எங்களுக்கும் அப்படிதானா? எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கியா? அதுக்கு மத்தியில உங்க வீடியோலாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி மனசுல இருக்கிறத ஓப்பனா பேசின ஒரு சில நண்பர்களுக்கு தேங்க்ஸ். அதான உண்மைதானே? எல்லாருமே வந்து எல்லா வீடியோ பார்க்க முடியுமா? போடுற நாங்களே எங்க வீடியோ பார்க்க முடியறது இல்ல. அது அப்படிதாங்க இருக்கு. அதான் உண்மை. சரி, ஓகே. விஜய் வித்யாசாகர் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, கேமரா ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா OnePlus 13 வாங்கிக்கலாம் ப்ரோ. முடியல. தெரியுது எல்லாரும் என்ன கேட்க வரீங்கன்னு தெரியுது. இன்னும் இந்த OnePlus 13 vs S25 சீரிஸ் முடியல. அது எங்க முடியுது? வர கமெண்ட் எல்லாம் இதுக்கு ரிலவெண்டாவே வருது. அது இன்னைக்கு எண்டு கார்டே கிடையாது போல நம்ம தான் இருக்கு. அண்ட் இது வந்து அக்செப்டபிள் ஃபேக்டான்னு கேட்டா கண்டிப்பா விஜய் ப்ரோ சொன்ன மாதிரி அக்செப்டபிள் ஃபேக்ட். யாருக்கெல்லாம் கேமரா ரொம்ப முக்கியம் இல்லையோ OnePlus 13 இஸ் மோர் தென் எனஃப். சோ அதான் யதார்த்தமான உண்மை. அப்புறம் எஸ்பி பிரணவ் ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. இந்த மாதிரியான பஞ்சாயத்துகளுக்குள்ள நம்ம இறங்கும் போது அது வேணான்னு சொல்லி கமெண்ட் போடுறவங்களே அதிகமா இருக்காங்க. இப்ப பூட்டெக் வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. கரெக்ட் தான். எல்லார் வீடியோ பார்க்கும்போது எனக்கும் 1000 விஷயங்கள் தோணுது. அது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம வந்து ஓப்பனாக பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டம் தான். சரி, இருக்கட்டும். ஆனா இதுல ஒரு ஃபேக்ட் மட்டும் நான் சொல்லட்டுமா? என்னன்னா எல்லாருமே வந்து எக்ஸ்போஸ்ட் வீடியோ போடுறாங்க. ஆனா யாராவது ஒருத்தராது எந்தூசியாஸ்ட்னா யார் அந்த எந்தூசியாஸ்ட்? சரி, இப்போ யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த நபர் ஏன் வந்தாரு அப்படின்னு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, ஒரு எஸ்டிடின்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்போ பிளாக் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் பிளாக் ஆரம்பிச்சிருக்காரு? ஐயோ, இந்த மாதிரியான விஷயங்களை பேசிதான் நாங்க வந்து A2Dல பாட்காஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். A2D வந்து ஒரு பெரிய ஸ்பேஸுங்க. அதாவது A2D அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். சோ அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் கிட்ட நம்ம கருத்தை கொண்டு போய் சேர்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்து பாட்காஸ்ட் பேசியிருக்கோம். இன்ஃபுளுசர்னா யாரு, எந்தூசியாஸ்ட்னா யாருன்னு. இப்போ பூட்டெக் வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தலைவர் வந்து நிறைய அதாவது உண்மை, அதாவது நிறைய பிரச்சனைகள் என்ன உண்மைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதையுமே நான் டக்குன்னு உண்மைன்னு சொல்லிட முடியாதுங்க. அக்கறைன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதனால உண்மைங்கிறத விடுங்க, மனசுல இருக்கிறத ஓப்பனா பேசியிருக்காருன்னு சொல்லலாமா? சோ இந்த இடத்துல எல்லாருமே மிஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எந்தூசியாஸ்ட்னா யாரு, எதுக்காக இந்த எந்தூசியாஸ் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள வராங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துடுறாங்க. இதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்லணும்னு வரும்போது நீயும் யூடியூபர் தானே அப்படி ஓரம்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அட, யூடியூப்ல வீடியோ போட்டா யூடியூபர்ப்பா அப்படின்ற டாக் வரதெல்லாம் கரெக்ட் தான். பட் எல்லாருமே யூடியூபரா என்ன? எப்படி இருக்குல்ல, சிலாஜிசம் மாதிரி இருக்கு. ஆல் கேட்ஸ் ஆர் அனிமல், ஆல் அனிமல்ஸ் ஆர் நாட் கேட். நல்லா இருக்குல்ல? சோ அப்படிதான் எனக்கும் தோணுது. சரி, ரைட். மொத்தம் ஒரு சிலரோட கருத்துக்களை அவங்க சொல்லும் போது அந்த கருத்துக்கு எதிர்வினையோ இல்லாட்டி வந்து அந்த கருத்தை வந்து எவல்யூட் பண்ற அளவுக்கு வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு கேட்டா இல்லை. சில சமயங்கள்ல தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் அது வந்து தெரியல. அது நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி அது எப்படி போய் சேரும்னு நமக்கு புரியாது இல்லையா? நம்ம ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்ணா ஆல்ரெடி நான் வந்து ஆப்பிள் அப்படின்னா அந்த பக்கத்துல வந்து ஆரஞ்சு அப்படின்னு. நீ ஆப்பிள் காட்டுற சொல்ற, நீ ஆப்பிள்னு ஒன்று காட்டுற பத்தியா, அது ஆரஞ்சு, என்ன ஏமாத்தறியா அப்படின்னு சொல்ல ஒரு சிலர் கமெண்ட் போடுறாங்க. சோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம எதுக்கு பேசாம இதுக்குள்ள நம்பிக்கை காலெல்லாம் விட்டுக்கிட்டு அதாங்க நினைச்சேன். சோ இதை தாண்டி என்னடா ஒரு சிலர் என்ன கேக்குறாங்கன்னா, அவர் வந்து எங்கேயாவது சாரி கேட்டாரா? யாரு A2D வந்து எங்கேயாவது சாரி கேட்டாரா? அது ஏன் வேலையா ப்ரோ? அவர் சாரி கேட்க வைக்கிறது இப்ப நந்தா ப்ரோ போங்க இப்போ எல்லா வீடியோலயும் சாரி கேளுங்க அப்படின்னு சொல்றது ஏன் வேலையா? தோணுச்சுன்னா நந்தா கேட்க போறான், அவ்வளவுதான். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு சிலர் இதை வேற கேக்குறாங்க, பாட்காஸ்ட் பண்ண போனது ஒரு குத்தமாடா அப்படிதான் எனக்கு இருந்தது. ஏன்னா நம்ம போனது என்னது இப்பதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்ஃபுளுசர்னா யாரு, எந்தூசியாஸ்ட்னா யாரு, இந்த ஸ்பேஸ்க்குள்ள நாங்க ஏன் வந்தோம், போனரேடா அப்படிங்கிற ஒரு நேம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, போனரேனால வருண் என்ன பண்ணாரு, போனரேனாக்கு லெகசி எப்படி இருக்கு, அந்த ஹிஸ்டரி என்ன, நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் கிடைச்சதே போய் பேசணும். நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, சிடிகே ஆஃபர்ஸ் பத்தி அவர் என்னைக்காவது சொன்னாரா? சிடிகே ஆஃபர்ஸ் பத்தி அவர் வந்து சாரி கேட்டாரா? இப்படிலாம் கேக்குறீங்க. அதுக்கு நாங்க எப்படி நான் போய் சொல்ல முடியுமா? இதை பத்தி நீ கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவரோட தனிப்பட்ட கருத்து, இல்லாட்டி அவரோட விருப்பம். அவர் சொல்லணும்னா சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதனால இதுல எல்லாம் போயிட்டு மூக்க நுழைக்க முடியாதுன்னு தோணுச்சு ப்ரோ. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. இப்ப நீங்க என் இடத்துல இருந்தீங்கன்னா, என் பொசிஷன்ல இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். பிராக்டிக்கலா யோசிங்க. அதுக்கு உங்களுக்கும் வயசாகணுமோ? மேபி இப்ப நீங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு 15 வயசோ 20 வயசோ இல்லாட்டி என்னோட அதிக வயசுனா நீங்க மாசம் கண்டுபிடிச்சிருவீங்க. அதாவது உங்களுக்கு தோணிடும், ஈஸியா தோணிடும். ஏன்னா நீங்களும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிளாவும் நிறைய விஷயங்களை உணர்ந்து உங்களுக்கும் இன்னொரு ஒரு குழந்தை இருக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கும். சோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது, எப்படி வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசும்போது இதெல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் நீங்க ஒரு 15 இருந்து 20 வயசுல இருந்தீங்கன்னா இள ரத்தம் மாஸ் பண்றதுக்கு தான் தோணும். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படின்னு தான் தோணும். என்ன பண்றது, மார்வல் படத்துல கூட அப்படிதான் இருக்கும். நேரம் இந்த தோர் என்னடா, ஃபாதர் தட்ஸ் நைஸ்,
வா எல்லாரும் சேர்ந்து அடிச்சு முடிக்கலாம் அப்படின்னும் போது ஷட் அப் யூ இடியட்னு சொல்லுவார் தெரியுமா? அப்படிதான் ஃபீல் ஆகுது. பெரியவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு உடச்சி எல்லாத்தையும் அப்படியே பொறுமையா புரிய வைக்கணும்னு நினைப்பாங்க. ஒருத்தனை நம்ம வந்து வில்லன் காட்டி தான் நான் ஹீரோ ஆகணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? கரெக்டா? இவர் வில்லன், இவர் கெட்டவர், அவர் கெட்டவர், இவர் தப்பனர், அவர் தப்பனர். இதுல என்ன பிரச்சனைனா நிறைய பேர் எந்த சிச்சுவேஷன்ல இதெல்லாம் பண்ணி தொலைச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் பிளேம் பண்றது அவ்வளவு ஈஸியா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேபி கொஞ்சம் வயசாகி பூமர் ஆயிட்டே போறேனா, அதனால இப்பெல்லாம் தோண ஆரம்பிக்குது போல. ப்ரோ ஆஃப் த கேமரா சில சமயங்கள்ல செமையா கோவம் வரும் ப்ரோ. சில வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அப்படியே பொங்கி உணர்ச்சி பூர்வமா பயங்கரமா பேசியிருப்பேன். எஸ்ஆருக்கு தான் கஷ்டப்பட்டு அதெல்லாம் எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கிடுவான். எதுக்குண்ணே ஏன் திடீர்னு இவ்வளவு கோவம் அப்படிலாம் கேட்பான். இதெல்லாம் நடந்திருக்கு. ஆப்வியஸ்லி ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஐ அம் ஆல்சோ ஹியூமன். நானும் மனுஷன் தானே. எனக்குள்ளரையும் நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதை நான் எங்க காட்டுறது அப்படின்னும் போது எனக்கே தெரியாதுங்க. சில சமயங்கள்ல அந்த கோவங்கள் எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு சில பொருட்கள் மேல காமிச்சிட்டு போயிடுவோம். என்ன பண்றது? அதை வந்து ஒரு மனுஷன் மேல காமிச்சோம்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்ல. அதனால தட்டு போட்டுன்னு ஏதாவது சில சமயங்கள்ல எல்லாம் வந்து எங்கேயா போய் சோத்துல குத்திக்கிட்டு இருக்கிறது நடந்திருக்கு. என்ன பண்றது? சரி ரைட். அப்புறம் வந்து கிருஷ்ணா பிரசாத் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆஸ் அ சாம்சங் ஃபேன், கேஷுவல் கேமர், S25 அப்படிங்கிறது நாட் ஒர்த் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே ஃபார் அ ஹியூஜ் பிரைஸ். 81,000 ரூபாய்க்கு ஃபுல் HD பேனல் கொடுக்குறான். எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு 1.5K பேனல் கொடுத்திருந்தா கூட அவனை வந்து மணி சுட்டுருவேன்னு சொல்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. நியாயமான பேச்சு தான். ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா S25 நிஜமாவே இதுக்கு முன்னாடி S24 கம்பேர் பண்ணும்போது குட் அப்படின்னு சொல்ல தோணுதே தவிர, ஆனா ஒரு சாம்சங் டிவைஸ் காம்பாக்டா இருக்கு. ஆனா 81,000 ரூபாய்க்கு ஃபுல் HD பிளஸ் பேனலோட ஒரு டிவைஸ் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்கும்போது காம்படிஷன்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுப்போம். கொஞ்சம் டைம் கொடுத்து எந்த அளவுக்கு வெல் ஆப்டிமைஸ்டுங்கிறது ஒரு ஃபேக்ட். அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கும் போது இன்கேஸ் 6.8 இன்ச், 6.76 இன்ச், 6.7 இன்ச் இருக்கக்கூடிய மற்ற பிளாக்ஷிப்ஸோட இது பெட்டர் பேட்டரி லைஃபும் டெலிவர் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஜஸ்டிஃபையபிளா இருக்கும். இப்போ இந்த இடத்துல S28 சாரிங்க நம்பர்லாம் இப்படிதான் போகும் போல. S25 அகைன்ஸ்ட் iPhone 16 அப்படின்னு கம்பேர் பண்ணோம்னு வைங்களேன், இந்த பேட்டில் வந்து லெஜெண்டரியா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் வெயிட்டான பிராண்ட்ஸா ஃபீல் ஆகும். ஆப்பிள் iPhone 16, ஆண்ட்ராய்ட் தரப்புல சாம்சங் கேலக்ஸி S25. சோ இந்த பேட்டில் வந்து ரெவல்யூஷனரியாவும் எபிக்காவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த ரெண்டு போனையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னு வைங்களேன், இதுல வரக்கூடிய ரிசல்ட் வந்து மேசிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ரெண்டு போனையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஐபோன் 2 கேமரா, இங்க 3 கேமரா. அதே சமயம் வீடியோகிராஃபி அதுல ஐபோன் கொஞ்சம் மாஸ் தான், அக்செப்ட் பண்ணி ஆகணுங்க. iPhone 16 வந்து சீரியஸா இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ 4K வீடியோவா இருந்தாலும் சரி, டால்பி விஷன் HDR எப்படினாலும் இருக்கட்டும், நிஜமாவே சாம்சங்கோட கொஞ்சம் பெட்டரா தான் எடுக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல என்னன்னா, சாம்சங்கோட S25ல நீங்க ப்ரோ மோட் போனீங்கன்னா நீங்க லாக் வீடியோஸ் எடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ப்ரோ மாடல்ல தான் ஐபோன்ல பார்க்க முடியும். சோ ஒரு சில ஏரியால வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சாம்சங் ஸ்கோர் பண்ணும். காம்பாக்ட் போன் கொஞ்சம் பெட்டர் பேட்டரி லைஃப் சாம்சங் ஸ்கோர் பண்ணும். அது 80 லிட் மேல இருக்கிற நம்பிக்கை பிளஸ் இப்போதைக்கு கிடைச்சிருக்க ஃபீட்பேக் வச்சு சொல்றேன். சோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஐபோன் வர்சஸ் சாம்சங் கொண்டு போனா ஹெல்தியா இருக்குமே தவிர, இப்ப சாம்சங் போன் எடுத்துட்டு வந்து 81,000 ரூபாய்க்கு இருக்கிற அந்த போனை ஓப்போட Find X8 Pro இருக்கு இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணாலோ இல்லாட்டி விவோட X200 Pro கூட கம்பேர் பண்ணாலோ தர்ம அடி உலம் பாரபட்சமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுல இருக்கிற டிஸ்பிளே அதோட பெருசாவும் இருக்கும். அதுல இருக்கிற டிஸ்பிளேல வந்து PPI மாதிரியான ஆஸ்பெக்ட்ல எடுக்கும்போது அது இன்னும் பெட்டர் டிஸ்பிளேவே ஃபீல் ஆகும். அப்புறம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 16 GB RAM கொடுத்திருப்பாங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் டேரக்டா டிஃபால்ட்டாவே 512 கொடுத்திருப்பாங்க. கேமரா மாடியூல், கேமராவோட செட்டப் எல்லாமே ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கும். உண்மைதானே? இப்போ X200 Pro எல்லாம் கம்பேர் பண்ணணும் எப்படி இருக்கு பாருங்களேன். இப்போ S25 Plus X200 Pro கூட நான் கம்பேர் பண்ணேன்னா, அதுவும் போட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்ல கம்பேர் பண்ணேன்னா அடிச்சு நொறுக்கி நம்பி ஓரமா உட்காரச்சிருவாங்க. பட் இந்த இடத்துல ஒரு சில ஃபேக்ட் இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, இப்ப சாம்சங்கோட கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், இவங்களோட போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம், இந்த மாதிரியான ஏரியால சாம்சங் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம். பட் டீநாய்சிங் அப்படின்னு ஒன்று வருது பாத்தீங்களா, அதாவது ப்ராசஸிங்ல வந்து நாய்ஸை சப்ரஸ் பண்ற விதம் வந்து விவோ கொஞ்சம் நல்லா பண்றாங்க. விவோட சைஸ் ஆப்டிக்ஸ் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்குன்றதையும் இந்த இடத்துல நான் வந்து ஆழமா சொல்ல முடியும். அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, S25 Plus குட் பட் நாட் எக்ஸலன்ட், வேப்பர் சேம்பர் இஸ் நாட் பிக் எனஃப். உண்மை. ஆனா இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, S24 Plus-ஓட ஒரு 15% இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். லைட்டா கீழ அப்படி இழுத்து விட்டுருக்காங்க போல. சோ அதான் வந்து S25 Plus-ல. பட் இது வந்து எந்த அளவுக்கு தெர்மல் ஆஸ்பெக்ட்ல நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து வைஃபைல தான் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பிரச்சனை தெரியல. பட் மொபைல் டேட்டா நான் யூஸ் பண்ணும்போது இன்டோர்ல ஓரளவுக்கு ஓகே, பட் அவுட்டோர்ல வெயில்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேற்ற மாதிரி வார்ம் ஆக ஆரம்பிக்குது. சோ அது வந்து நடக்கதான் செய்யுது. பட் எப்பயுமே வார்மா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவுட்டோர்ல வெயில்ல நேரம் நான் இப்ப இந்த போனை யூஸ் பண்றேன், மொபைல் டேட்டாவோட யூஸ் பண்றேன், அப்படி கையில வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது வார்ம் ஆக ஆரம்பிக்குது. சோ அது நடக்குது. பட் அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படியே ரைஸ் ஆயிட்டே போல. ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது, ரைஸ் ஆகிட்டே இருக்கும். Exynos 990 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோ அந்த மாதிரிலாம் இதுல இல்லைங்க, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம்.
அடுத்து S25 அல்ட்ரா ஃபிளாப்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா S Pen ஒரு டம்மி. சார் இப்படி ஆயிட்டானே சாம்சங்கோட நிலைமை. அப்புறம் if there is a downgrade it means that it is not acceptable. 8 plus 1 UI 7 is the only positive thing. சோ இது வந்து அவரோட கருத்து. அது நல்லா இருக்குன்னு கேட்டா எஸ். ஒவ்வொருத்தரோட கருத்தையும் நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதை மதிக்கணும். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா ப்ரோவோட கருத்து வந்து அவர் இது வரைக்கும் என்ன பார்த்தாரு, இப்ப எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறத அவர் மனசுல இருக்கிறத சொல்லியிருக்காரு. சோ அதுக்கு நம்ம கண்டிப்பா வெயிட்டேஜ் கொடுத்தே ஆகணும். அண்ட் லாஸ்டா சொல்லியிருக்க பாயிண்ட் அல்டி 8 plus 1 UI 7 சூப்பரா இருக்கு. நிஜமா நிறைய பேர் வந்து அதை பாசிட்டிவ் சைட்ஸ்ல தான் வச்சிருக்காங்க. அடுத்து சோ டேரக்டா ப்ரோ MKBHD மிஸ்டர் ஓஎஸ் தி பாஸ் இவங்க வீடியோ எல்லாம் நம்பலாமா, அவங்க ஜென்யூனா? ப்ரோ சிம்பிள் ப்ரோ, என் வீடியோ வந்து எல்லார் வீடியோவும் ப்ரோ சரியா, யார் வீடியோ நீங்க வந்து யூடியூப்ல பார்த்தாலும், யூடியூப் இல்லாம வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாலும், இல்ல பிராண்டோட வீடியோ பிராண்டே வந்து யூடியூப்ல போட்டாலும் இல்லாட்டி வேற ஏதாவது சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டாலும் அது எல்லாமே நீங்க நம்பணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்முடேஷன் காம்பினேஷன் மாதிரி தான். உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்துல நீங்க கண்டிப்பா இந்த டிவைஸ் வாங்க போறீங்கன்னு தெரியும் போது மட்டும் மீதி நேரத்துல நீங்க என்டர்டைன்மெண்ட் மாதிரி பார்த்துட்டு அப்படியே காலத்து விட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க கண்டிப்பா ஒரு டிவைஸ் வாங்க போறீங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க, அதை பத்தி நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு 4-5 பேருக்கு எல்லார் வீடியோவும் பாருங்க. எப்படி வருது அந்த அவுட் அப்படிங்கறது பாருங்க. இதுல முக்கியமா நான் முன்னே சொல்லியிருப்பேன், நல்ல பிரசன்டேஷனுக்காக ஒரு சில நல்ல சேனல்ஸ் பாருங்க, ரொம்ப ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில செமையா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா நீங்க சொன்ன 2 நேமும் MKBHD இருக்கட்டும் இல்லாட்டி மிஸ்டர் ஓஎஸ் தி பாஸ் இருக்கட்டும், அவங்களோட வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கும். குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல அதுல டேட்டா குவாலிட்டியா இருக்கா இல்லைன்றது ரொம்பவே சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். சோ இவங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்னா சில எந்தூசியாஸ்டோட வீடியோ இருக்கும், ரொம்ப பயங்கரமான எந்தூசியாஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2000 வியூ கூட வராது. சோ அவங்க வீடியோவே நீங்க போய் ஒரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கலாம். பட் அவங்க வீடியோ எல்லாம் பொதுவாக எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா யூரோப்லயும் ஒரு சில சேனல்ஸ் இருக்குங்க, அவங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ரொம்ப டீப்பா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லென்த்தியாவும் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா உட்காந்து கவனிச்சீங்கன்னா நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல இருந்து எடுத்துக்க முடியும். சோ இப்போ இவங்க வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துருவாங்க. இப்போ MKBHD இருக்கட்டும் இல்லாட்டி மிஸ்டர் ஓஎஸ் தி பாஸ் இருக்கட்டும், இவங்க வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துருவாங்க. அந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துரும். ஆனா டீப்பான ஐடியா கொடுக்காது. ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்க வர முடியாது. அந்த கன்க்ளூஷன் வரதுக்கு இந்த மாதிரியான ஒரு சிலரோட வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிடும். ரைட்டா, அது கன்க்ளூஷன் ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்த்திபன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ 2025ல சாம்சங் S23 அல்ட்ரா 72 சுத்திட்டு இருக்கு, இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரோ, S23 சீரிஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்சஸ்ஃபுல்லான சீரிஸா அமைஞ்சிருக்கு. அதனால வந்து இப்பயும் வந்து S23 அல்ட்ரா யாராவது வாங்கினாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரிஸா நல்லா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு ஹார்ட் கோர் யூசர், பயங்கர இன்டென்ஸ் யூசர், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம். பர்ஃபார்மன்ஸ் இந்த சென்ஸ் இப்போ லேட்டஸ்டா ஏதாவது ஒரு கேம் வருது, ரே ட்ரேசிங் மாதிரியான விஷயங்களை பத்தி பேசுறாங்க, அது எல்லாமே ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் ஆகி அதெல்லாம் வந்து கண்டிப்பா 8 Gen 3 இல்லாட்டி 8 Elite தான் பெட்டரா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு ஹார்ட் கோரான ஒரு கேமரா இருந்தா மேபி நீங்க யோசிக்கலாமே தவிர மத்தபடி எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு இப்பயும் S23 அல்ட்ரா இஸ் மோர் தென் எனஃப். இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அடுத்த ஒரு 3-4 வருஷம் தாராளமா யூஸ் பண்ணலாம். S23 அல்ட்ரா எந்த விதத்திலயும் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வெரி வெரி தின். இப்போதைக்கு அப்படிதான் தெரியுது. நாளை பின்ன அதுலயும் குறுக்க நெடுக்கு கோடு போட்டாங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா எந்த போன்ல எப்போ கோடு வரும் எப்படி வரும்ன்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால சொன்னேன். மற்றபடி இப்பயும் அது ஒருத்தான ஒரு டிவைஸ் ப்ரோ. சரி ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நான் திரும்பி வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ எப்பயுமே ஒரு சில ஒப்பீனியன்ஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. அதை டெலிவர் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லணும்னு நினைப்போம், அதை நம்ம நினைச்ச மாதிரி தான் டெலிவர் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதே சமயம் நம்ம என்ன டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது போய் டெலிவர் ஆச்சா அதுவும் தெரியாது. அது எப்ப தெரியும் அப்படின்னா மக்கள் வந்து இப்ப பாக்குற நண்பர்கள் இருக்காங்கல்ல, பாக்குற அவங்களுக்கு வந்து அது கரெக்டா போய் சேர்ந்து அவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆமாயா நீ சொன்னது ஓகே, இந்த இடத்துல ஓகே, இந்த டேட்டா ஓகே, இது ஓகே, இது மிஸ் பண்ணிருக்கீங்க, அது கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லும்போது என்ன பண்ணா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன மிஸ் பண்ணிருக்கேன் நான் தெரிஞ்சுப்பேன். அதே சமயம் சில சமயங்கள் அவங்க பாசிட்டிவா அக்னாலஜ் பண்ணும்போது ஓகே ரைட்டு அப்போ ஓரளவுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் போலன்னு தோணும். சோ இதான் ஃபேக்ட். மொத்தம் எதுக்காக அதெல்லாம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைஸ் சூஸ் பண்ணும்போதும் சரி, நீங்க எதை சூஸ் பண்ணாலும் சரிங்க, பைக் சூஸ் பண்ணாலும் சரி, காரை சூஸ் பண்ணாலும் சரி, லைஃப்ல எதை சூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு பின்னாடி வந்து நிறைய நம்ம தான் ஒர்க் பண்ணணும். யாரோ ஒருத்தர் ஒர்க் பண்ணி எல்லா டேட்டாவும் நமக்கு எடுத்து கொடுப்பாங்கன்னு கிடையாது. இப்போ ஒர்க் அவுட் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இல்லாட்டி வெயிட் லாஸா இருக்கட்டும், வெயிட் கெயினா இருக்கட்டும், ஸ்ட்ரென்த் கெய்னிங்கா இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஹெல்த் ரிலேட்டடா ஒரு சில விஷயங்கள் பேசினாலும் சரி, நான் வந்து இருக்கலே ஹெல்த்தியா ஒரு ஃபுட்டை நான் சஜஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபுட் தான் இருக்கலே பெஸ்ட், இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஃபுட் நான் எதை சஜஸ்ட் பண்றேனோ அது நல்ல ஃபுட்டு தான். குளோபலா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு அது நல்ல ஃபுட்டு தான். அப்போ என்னது ஒரு மெஜாரிட்டின்னு சொல்றீங்க, அப்போ மைனாரிட்டி அப்படின்னா அந்த மீதி பேர் அவங்களுக்கு வந்து அலர்ஜிக்கா இருக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால வந்து நீங்க எப்பயுமே ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது அது எதுக்கு ரிலவெண்டா இருந்தாலும் சரி, அது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துருமா வராதா அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணணும். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்கிறதுக்காக அது நமக்கு நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னு வைப்போம், இது நல்லா இல்லைங்க, இது வேஸ்ட்டுங்க, இது நல்லா இல்லைங்க, இது வேணாங்க, இது வேஸ்ட்டுங்க அப்படி சொல்றாங்கன்னு வைப்போம் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள். அதுக்காக நீங்க வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இல்லாம இருக்கும் அப்படின்னு கிடையாது. நீங்க வாங்கினா அது உங்களுக்கு சூட் ஆகிற ஒரு பொருளாகவும் இருக்கலாம். நிஜமா
ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஓகே 2013-14 விண்டோஸ் போன் வரும்போது எல்லாருமே அதை ட்ரோல் தான் பண்ணாங்க. ஆனா இப்போ என்னையும் பரத்வாஜும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்களாம் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்துல ஆண்ட்ராய்டுல இருந்து விண்டோஸ்க்கு சுவிட்சும் ஆயிருக்கும். எங்களுக்கு அது நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லாவும் இருந்திருக்கு. ஆனா எல்லாருமே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அதுல ஆப் இல்ல, இது இல்ல, அது இல்ல, அதுல நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு, இப்பெல்லாம் வந்து நிறைய குறைகள் எடுத்து வச்சாங்க. அதெல்லாம் எனக்கு லிமிடேஷனா இருந்ததா அப்படின்னு நான் பார்க்கும்போது இல்ல. எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு நல்ல கேமரா தேவைப்பட்டுச்சு, ஒரு நல்ல போன் தேவைப்பட்டுச்சு, நல்ல பேட்டரி லைஃப் தேவைப்பட்டுச்சு. இதெல்லாமே அது ப்ராப்பரா டெலிவர் பண்ண மாதிரி இருந்தது. 1 GB RAM 2 GB RAM இருக்கக்கூடிய ஒரு விண்டோஸ் போன், அதுல இருந்த ஃப்ளூயிடிட்டி எனக்கு 3 GB RAM இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ்ல வந்து கன்சிஸ்டன்டா கிடைச்சதுன்னு கேட்டா இல்ல. இப்போ நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் அங்க சூஸ் பண்ணணும். அது சொல்ல வரேன். ஊரே வந்து கழுவி ஊத்தும் பிளாக்பெரி போன் ஒரு மொக்கன்னு கூட சொல்லும். ஆனா அந்த டைம்ல பிளாக்பெரி ஒரு சில சூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அது வந்து அவங்க மைண்ட்ல இருக்கும். அன்னைக்கு யூஸ் பண்ண பிளாக்பெரி போன் மாதிரி எனக்கு இன்னைக்கு இல்லன்னு அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற போன்ல எவ்வளவோ அட்வான்ஸ்டா நிறைய விஷயங்கள் இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து அன்னைக்கு இது பிடிச்சிருந்திருக்கு. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அதை என்ன பண்ணாங்க, புறக்கணிச்சாங்க. சோ அந்த மாதிரி தான் இப்பயும் நீங்க மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா S25 பிளஸ் வாங்கணுமா S24 பிளஸ் வாங்கணுமான்னு கேட்டா ஒரு கேஷுவல் யூசர் மீடியா கன்சம்ஷனுக்காக ஒருத்தர் போன் வாங்குறாருன்னு வைங்களேன். மீடியா கன்சம்ஷனுக்காக சோஷியல் ஆப் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், மேக்ஸிமம் ஒய்ஃபைல தான் கனெக்டடா இருப்பேன் அப்படிலாம் ஏதாவது சொன்னா என்ன கேட்டா 40,000 ரூபாய் வித்தியாசத்துக்கு S24 பிளஸ் வேற லெவல். S24 பிளஸ் போனா போதும். 40,000 ரூபாய் டிஃபரன்ஸ் சும்மா கிடையாது. இது வந்து 59,990 ஈஸியா கிடைக்குது. அது 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணும். 40,000 ரூபாய் டிஃபரன்ஸ்க்கு என்னத்தை கண்டோம் அப்படின்னு பார்த்தா வெறும் ஒரு விஷயம் மட்டும் தான் மாறுது. உருப்படியா பார்த்தா 80 லிட் மட்டும் தான் மாறுது. மத்தபடி வேற எந்த சேஞ்சும் என்னால பார்க்கவே முடியல. பின்னாடி என்ன அவனே ஒரு கேமரா நீங்க ஒட்டி வச்சிருக்கான் அவ்வளவுதான். மத்தபடி வந்து S24 பிளஸ் இஸ் மோர் தென் எனஃப். சோ நீங்க இந்த ஆங்கிளையும் யோசிக்கணும். இப்போ எக்ஸினாஸ்ங்கிறதுக்காக நான் அது வாங்க வேணாம், 40,000 கொடுத்து நான் 80 லிட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த 40,000 ரூபாய் ஒர்த்தா அமையுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்கிறது தான் மேட்டர் அப்படிங்கறது. அதனால தான் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன். நான் ரொம்ப இன்டென்ஸான யூசர் அப்படின்னா நீங்க வேணா கொஞ்சம் யோசிக்கலாம். ஓ எக்ஸினஸ் இல்லாட்டி அதிகமா கால்ஸ் பேசுவேன், நான் இருக்கிறது எல்லாமே எப்பயுமே கொஞ்சம் டெட் ஜோன் மாதிரி ஃபீல் ஆகும், அங்க சிக்னலே சரியா இருக்காது அப்படின்னா தெரிஞ்சே நம்ம போய் எக்ஸினாஸ் வாங்குறது தப்புன்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ரைட்டுங்க. சோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா வரைக்கும் சூப்பரா நீ பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.